கனிமான சகோதரர்களே, நாங்க யோசிப்போம், சதக்காண்டு வார நேரத்தில் பணக்காரர்களோடு சம்பந்தப்படக்கூடிய விடயம் அல்ல, அனைவரோடும் சம்பந்தப்படக்கூடிய விடயம் தான் சதக்கா. ஒருத்தர் யோசிக்கிறாரு, ஒரு 1000 ரூபாவை நான் எப்படி கொடுப்போம்? சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுகின்றாங்க, யார் உல தூய்மையோடு மனம் செழிப்பாக வேண்டும், பள்ளி செழிப்பாக வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் 1 ரூபாவை கொடுக்கிறாரோ நிச்சயமாக அவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளி வாயிலை கட்டி கொடுப்பாரோ பனல்லாஹு லஹு மிஸ்லஹு ஃபில் ஜன்னah, அதே போன்ற வீட்டை, மாளிகையை அல்லாஹ் சொர்க்கத்திலே அந்த மனிதனுக்கு கொடுப்பான் கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை நிச்சயமாக 1000 ரூபாய் கொடுத்தாலும் 1 ரூபாய் கொடுத்தாலும் நிச்சயமாக அவருக்கும் அந்த கூலியில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் அந்த மாளிகை கிடைக்கும் என்ற கருத்தை எடுத்திருந்தார்கள். கனிவான சகோதரர்களே, கூலி எதோடு தொடர்பு படக்கூடியது தெரியுமா? உள்ளத்தோடு தொடர்பு படக்கூடியது. சகோதரர்களே, இமாம் மதானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், கடைசியாக சொல்கிறேன், இமாம் மதானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஊரில் ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அந்த அரசன், அவனுக்கு நீண்ட கால ஒரு ஆசை, அவனுடைய பெயரிலே யாரிடமும் வசூலி செய்யாமல் சொந்த செலவிலே ஒரு பள்ளி வாயிலை கட்ட வேண்டும். ஏழையோ பணக்காரனோ யாரிடமிருந்தும் ஒரு சதம் கூட சல்லி சேர்க்க கூடாது. முழுமையாக என்னுடைய செலவின் மூலமாகவே கட்டப்பட்டு அது என்னுடைய பெயர் அந்த பள்ளிக்கு வைக்கப்பட வேண்டும். நீங்கள் அதிகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய, பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஆசை இதுதான். கனிவானவர்களே, பள்ளியை நல்ல முறையில் ஆட்களை போட்டு கட்டி முடித்தார். கட்டி முடித்து விட்டு பள்ளிக்கு அந்த பேரையும் சூட்டிவிட்டு அன்றைய நாள் இரவு அந்த அரசன் தூங்குகின்றான். தூங்கும் பொழுது கனவிலே அந்த பள்ளியை பார்க்கிறான். அந்த பள்ளியிலே, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு வயசாளி பெண்மணியுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆச்சரியம் திருக்கிற முடித்து தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு, போய் பள்ளியில் பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது, போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்ன நேரத்திலே போய் பார்த்தால் அரசனுடைய பெயர் தான் இருக்கிறது. 2வது நாள் தூங்குகின்றால், கனவிலே காண்கிறார், அதே வயதாளி பெண்ணுடைய பெயர் தான் எழுதப்பட்டிருக்கிறது, இவனுடைய பெயர் அங்கு இல்லை. உடனடியாக எழுந்தி அதே ஆட்களை அனுப்பி வைக்கிறார், பார்த்து விட்டு வருமாறு. போய் பார்த்தால் அரசனுடைய பெயர் தான் இருக்கிறது. மீண்டும் 3வது நாள் அதே மாதிரி தூங்குகிறார், அதே மாதிரி கனவில் காணுகிறார், அந்த வயதாளி பெண்ணுடைய பெயர் தான் மூடப்பட்டிருக்கிறது. உடனடியாக ஆட்களை அனுப்பி பார்த்தால் அரசனுடைய பெயர் தான் இருக்கிறது. காலையானதும் அந்த வயதாளியை கூட்டிக் கொண்டு வர சொல்லி, நீ எப்படியாப்பட்ட அமல்களை செய்கிறாய் என்று அரசன் இந்த விடயத்தை சொல்லி கேட்ட நேரத்திலே அந்த பெண் சொல்கிறாள். சகோதரர்களே, மிக படிப்பினையான ஒரு விடயம், நாம் நல்ல ஆணித்தரமாக எங்களுடைய உள்ளங்களில் பதிந்து கொள்வோம். சகோதரர்களே, அந்த பெண் சொல்கிறாள், எனக்கு நீ ஆசையாக இருந்தது, அல்லாஹ்வுடைய மாளிகை கட்டப்படும் பொழுது ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை என்னுடைய அடி உள்ளத்தில் இருந்தது. ஆனால் பல முயற்சிகள் செய்தேன், யாரும் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன்? அரசனுடைய சொந்த பணத்திலே கட்டப்படக்கூடிய பள்ளி, அவருடைய பெயர் தான் வைக்கப்பட போகிறது என்று சொல்லி தடுத்து மறுத்து விட்டார்கள். ஆனால் அந்த பள்ளி வாயிலுக்கு தண்ணீர் கொண்டு வரக்கூடிய குதிரை இருக்கிறது தானே, இந்த குதிரையில் ஒரு பொழுது, குதிரையில் தண்ணீர் ஏற்றி கொண்டு வரும் பொழுது அந்த குதிரை தாகித்திருந்தது.
அந்த தாகித்த குதிரைக்கு நான் தண்ணீரை எடுத்துக் கொண்டு போய் வைத்தேன். அந்த தண்ணீரை குதிரை குடித்துவிட்டு சாமான்களை இழுத்துக் கொண்டு போனது. நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன், யா அல்லாஹ், உன்னுடைய பள்ளிக்கு என்னால் செய்ய முடியுமான உதவி செய்துதான் என்று உள்ளத்தால் நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தேன். அதை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று அந்த வயோதிக பெண் அந்த அரசருக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார். உடனே அரசர் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அவருடைய பெயரை அழித்துவிட்டு அந்த பெண்ணுடைய பெயரை அந்த இடத்தில் பதிவு செய்து விட்டார். கண்ணியமான சகோதரர்களே, பள்ளிக்கு கொடுத்தது ஒரு சதம் கூட இல்லை. சகோதரர்களே, ஒரு தண்ணீர் வாளியின் மூலமாக முழு பள்ளியையும் கட்டிய நன்மையை அடைந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், நிச்சயமாக எல்லா மனிதர்களுடைய செயற்பாடுகளும் நிய்யத்தோடு சம்பந்தப்பட்டது. நிய்யத் எப்படி இருக்குமோ அவ்வாறுதான் அவர்களுடைய செயற்பாடுகள் இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அது ஒரு ரூபா, ஒரு 100 ரூபாய் தான் கொடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மனத்தோய்வையோடு கொடுப்போம். முழு பள்ளியையும் கட்டிய நன்மையும் கிடைத்து சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே,